பிரகலாதா, போ, நீயும் விளையாடு. சரி. நீங்கள் ஏன் என் பின்னாலேயே வருகிறீர்கள்? உங்களுக்கும் விளையாட ஆசையாக உள்ளதா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உன்னை பார்த்து கொள்ள உனது அம்மாதான் என்னை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார். பார்த்தீர்களா அந்த பூனையை? சக்தி இல்லாமல் சோர்வாக இருக்கிறது. யார் கால்களிலாவது பட்டால் மாய்ந்து போய்விடும். அங்க போகாதே. நான் சென்று விளையாடிவிட்டு உன்னை நான் வெளியே எடுத்து விடுகிறேன். அதுவரை நீ இங்கேயே இரு. அங்கே பாருங்கள், தீ 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 பிடித்துக் கொண்டது, தீ பிடித்துக் கொண்டது. அங்கே பாருங்கள், தீ பிடித்து விட்டது. ஐயோ, இதில் எப்படி தீ பிடித்தது? வெயில் அதிகமாக இருப்பதால் இதில் தீப்பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஐயோ, அப்படி என்றால் பூனை தீயில் எரிந்து போயிருக்குமே. இல்லை, படைப்பை காக்கும் என் பரந்தாமன் பூனையை காப்பாற்றி இருப்பார். என் நம்பிக்கை வீண் போகாது. இந்த தீயில் அந்த பூனையை விஷ்ணு எப்படி காப்பாற்றுவார்? இல்லை, என் குருநாதர் நாரதர் கொடுத்த நம்பிக்கையில் சொல்கிறேன். பூனை உயிருடன் தான் இருக்கும். பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? நான் சொன்னேன் அல்லவா, என் ஸ்ரீஹரி பூனையை காப்பாற்றி விட்டார். எல்லா உயிரையும் காப்பவரே கடவுள். நான் தான் கடவுள் என்று சொல்பவர்கள் கடவுளாக முடியாது, தெரிந்ததா? நாரதரே, நீங்கள் இங்கு வரக்கூடாது. யாராவது பார்த்து விட்டால் பிரச்சனை. தாயே, பூனையின் உயிரை காப்பாற்றி பிரகல்லாதனின் நம்பிக்கையை காப்பாற்றி இருக்கிறீர்கள். அனைத்தும் ஹரியின் ஆணைப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. நாராயணா, நாராயணா, நீங்கள் சொல்வது உண்மைதான் தாயே. ஆனால் நம்பிக்கை பலமாகி பிரகல்லாதன் இரண்யகசிபுவின் முன்பு நாராயணனின் நாமத்தை சொன்னால் பாலகனுக்கு பிரச்சனை ஆரம்பமாகிவிடுமே தாயே. நாரத முனிவரே, நீங்கள் பிரகலாதனுக்கு மெய்ஞானத்தை போதித்திருப்பதை நான் நன்கு அறிவேன். நீங்கள் அளித்த ஞானமும் அவன் வளர்த்து கொண்ட பக்தியும் பிரகலாதனை காப்பாற்றும். தேக பலத்தை விட புத்தி பலமே சாலச் சிறந்தது. தர்மத்தை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கும் பிரகலாதனுக்கு ஆபத்து வந்து சேர நாராயணன் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார். நீங்கள் சொல்வது உண்மைதான் தாயே. நாராயண நாராயண.
நீங்கள் ஏதோ கவலைப்பட்டுக் கொண்டிருப்பது போல் தெரிகிறது. பிரகலாதனின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆமாம், என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளும் பழக்கம் அவனுக்கு இல்லை. என்ன செய்வது? ஹிரண்ய கசிபுதான் உண்மையான பகவான் என்று அவனுக்கு எப்படி புரிய வைப்பது? யாருக்கும் தெரியாமல் விஷ்ணுவின் சிலையை வைத்து தினமும் பூஜிக்கிறான். நாம் என்ன செய்வது என்றே புரியவில்லை. இவன் செய்யும் காரியத்தால் நமக்குத்தான் மரண தண்டனை கிடைக்கப் போகிறது. அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்குள் நாம் முட்டாளாகி விடுவோம். இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு யோசனை சொல்லவா? ஞானம் பெற்று போதித்துக் கொண்டிருக்கும் எங்களுக்கே யோசனை ஒன்றும் தோன்றாமல் விழித்துக் கொண்டிருக்கிறோம். பணிப்பெண், நீ என்ன யோசனை சொல்லப் போகிறாய்? உங்களுக்கு தேவை நல்ல யோசனை தானே? அதை யார் சொன்னால் என்ன? சரி, சொல் பார்க்கலாம். விஷ்ணுவின் சிலை இருந்தால் தானே பிரகலாதன் அதற்கு பூஜை செய்வான். அதை இல்லாமல் செய்துவிட்டால் பிரச்சனை தீர்ந்தது. ஆமாம், இதுவும் நல்ல யோசனைதான். நீ நல்ல யோசனை சொன்னாயம்மா. மந்தர், நீ விஷ்ணுவின் சிலையை புதைத்து வைத்துவிடு. ஏய் சேவகி, விஷ்ணுவின் சிலையை யார் கண்ணுக்கும் தெரியாமல் நீயே போய் புதைத்து விட்டு வா. என்ன யோசிக்கிறாய்? பிரகலாதன் வருவதற்குள் அந்த சிலையை புதைத்து விட்டு வா. ம். இது என்ன சோதனை சுவாமி? என் கையால் உங்கள் சிலையை புதைப்பதா? யார் என்ன சொன்னாலும் நீங்கள்தான் லோக பாலகன். இதுவும் உங்கள் திருவிளையாடல் தானே? சேவகி, உன்னிடம் ஒரு வேலை சொன்னால் நாள் முழுக்க செய்து கொண்டிருப்பாய் போல இருக்கிறதே. வேகமாக சென்று அந்த பொம்மையை புதைத்து விட்டு வா. போ. சுவாமி, நான் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கிறேன். தங்கள் சித்தம் இதுவெனில் அதை நிறைவேற்ற வேண்டியது என் கடமையாகும். தங்களின் செயல் உலக நன்மையை சுற்றியே இருக்கும். இந்த செயலின் பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி.
நல்ல வேளை, பெரிய பிரச்சனையிலிருந்து விடுபட்டோம். ஆ. ஆ? பிரகலாதன் வந்து சிலை எங்கே என்று கேட்டால் என்ன சொல்வது? மறுபடியும் முதலில் இருந்தா? சரி விடு, பார்த்து கொள்ளலாம். சிறிது நேரம் தேடி பார்த்து விட்டு விடுவான். ஆ. பிரகலாதனுக்கு இது விளையாட்டு பொருள் தானே. ஆமாம் ஆமாம், பிரகலாதனுக்கு மட்டுமா? இனி விஷ்ணு இந்த உலகில் அனைவருக்குமே விளையாட்டு பொருள்தான். ஐயோ, என் சுவாமி சிலையை இங்குதானே வைத்திருந்தேன். எங்கு போனது? மாணவர்களே, போய் பூஜைக்கு தயாராகுங்கள். மந்தர், ஆ? மணிப்பெண் சொன்னது போல் விஷ்ணு சிலையை புதைத்து வைத்து விட்டோம். இனி எப்படி பூஜை செய்வான் என்று பார்ப்போம். குரு குரு குருவே குருவே குருவே, என் பகவான் விஷ்ணு சிலையை பார்த்தீர்களா? என்ன பிரகலாதா, யார் விஷ்ணு? எல்லாம் தெரிந்த நீங்களே இப்படி பேசலாமா? என் ஸ்ரீஹரி சிலையை இங்குதான் வைத்து பூஜித்து வந்தேன். அதை பற்றி தான் கேட்கிறேன். உன் பகவானா? உனக்கென்று வேறு பகவான் உண்டா? எங்களுக்கு தெரிந்தது ஒரே பகவான், அவர் இரணியகசிபுதான். இந்த உலகத்தில் இருப்பது ஒரே கடவுள்தான். அவர் உன் தந்தை இரண்யகசிபுதான். அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னைத்தானே கடவுள் என்று சொல்பவர்களை எல்லாம் என்னால் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. என் நாராயணன் தான் என் பகவான் குருவே. ஓ. நீ ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாய்? உனக்கு என்னமோ ஆகிவிட்டது. உன் தந்தை ஹிரண்யகசிபு பிரம்மனிடம் வரம் வாங்கி அமரராகிவிட்டார். இந்த உண்மையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் தந்தைக்கு வரம் கொடுத்த பிரம்மதேவனை படைத்ததே என் பரந்தாமன் தான். தேவர்கள் அமிர்தத்தை பருகியதால் தான் அமரரானார்கள். ஆனால் பிறப்பு இறப்பு இல்லாத ஆறாமுதன் என் நாராயணன் தான். இந்த பிடிவாதத்தால் பல பிரச்சனைகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். பிடிவாதம் நற்குணம் தான் குருவே. தர்மத்திற்காக பிடிவாதம் பிடிப்பது தவறல்ல குருவே. மேலும் இது பக்தியின் வெளிப்பாடே தவிர பிடிவாதம் இல்லை. எனக்கு என் ஸ்ரீஹரி சிலை தேவை. தங்களுக்கு அதை பற்றி தெரிந்தால் சொல்லுங்கள். நீ தேடும் சிலை உனக்கு கிடைக்காது. உனக்கு வேண்டுமென்றால் எங்கள் பகவான் ஹிரண்யகசிபுவின் சிலையை தருகிறோம். அதை வைத்து பூஜை செய்து கொள். நீங்கள் நிழலை நிஜமென்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த கனவு பலிக்காது. எவ்வளவுதான் முழம் பூசினாலும் தகடு தங்கமாகாது. நீ சொல்வதெல்லாம் சரிதான். உன் கண்களுக்கு விஷ்ணுவின் சிலை தெரிந்தால் நீ சொல்வதை நாங்கள் நம்புகிறோம். ஆமாம், அப்போது நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். சிலை கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் நாராயணன் தான் கடவுள், பரந்தாமன் தான் பகவான். பக்தியோடு பூஜை செய்யும் உன் கண்களுக்கு அவன் தெரியவில்லையே. பக்தனின் கண்களுக்கு தெரியாதவன் கடவுளா? தன்னையே காப்பாற்றிக் கொள்ள தெரியாதவன் கடவுளா? பிரகலாதா,
சாப்பிடாமல் இருக்க கூடாது. இதை சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம் என்று சொல்கிறாய்? பசி உன்னை வாட்டவில்லையா? எனக்கு பசிக்கவில்லை. தயவு செய்து வற்புறுத்தாதீர்கள். சிறிதாவது உணவை எடுத்துக்கொள். இல்லை என்றால் உன் உடல் கெட்டுவிடும். என்ன ஆனாலும் பரவாயில்லை, நான் சாப்பிட மாட்டேன். குமாரர்களே, நீங்கள் செல்லுங்கள். ராஜகுமாரா, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாய்? உன்னை நீயே தண்டித்துக் கொள்வது தவறல்லவா? உடல் வலிமையாக இருந்தால்தான் நீ நினைத்ததை சாதிக்க முடியும். நீங்கள் என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனம் ஏற்கவில்லை. என் ஸ்ரீஹரி சிலை கிடைக்கும் வரை நான் சாப்பிட மாட்டேன். அந்த சிலையின் மேல் உனக்கு ஏன் இவ்வளவு ஈடுபாடு? என்ன கேள்வி இது? அந்த சிலையை பார்த்து பூஜிப்பது எனக்கு மன திருப்தி கிடைக்கும். ராஜகுமாரா, அந்த சிலை இல்லாமல் கூட நீ பூஜை செய்யலாமே. அது எப்படி முடியும்? உன் ஸ்ரீஹரி எங்கும் இருப்பார் என்பதை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? கண்டிப்பாக. ம், இதில் என்ன சந்தேகம்? அப்படி என்றால் நீ பக்தியுடன் ஸ்ரீஹரியை நினைத்து வணங்கினால் உன் எதிரில் ஸ்ரீஹரி வருவார். அப்படியா? நீங்கள் சொல்வது உண்மையா? நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? உனக்கு சந்தேகம் இருந்தால் இப்போதே முயற்சித்து பார். ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் சகஸ்ரசேர்ஷா புருஷः சஹஸ்ராக்ஷா சஹஸ்ரபாத் சபூமம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டத் தசாங்குலம். சஹஸ்ராக்ஷா சஹஸ்ரபாத் சபூமம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டத் தசாங்குலம். சகஸ்ரசேர்ஷா புருஷः சஹஸ்ராக்ஷா சஹஸ்ரபாத் சபூமம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டத் தசாங்குலம்.